அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் தேய்பிறை பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசை மற்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் 5வது நாள் பஞ்சமி ஆகும். வராகி அம்மனை வழிபட சிறப்பு மிக்க நாள்தான் இந்த பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி திதியில்தான் வராகி அம்மன் அவதரித்தார்கள். பஞ்சமியில் வராகியை வழிபட கண்டிப்பாக எதிரிகளுடைய தொல்லை நீங்கும், தடைகள் விலகும். பஞ்சமி திதி என்பது வராகியை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான திருநாளாகும். சப்த மாதர்களில் அதீத வீரமும் தீய சக்திகளை அழிப்பதில் வேகம் துடிப்பும் கொண்டு ஓடோடி வருபவள் வராகி அம்மன். சப்த மாதர்களில் வராகியின் 12 திருநாமங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றும், இந்த திருநாமங்களை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் பஞ்சமி காலங்களில் உச்சாடனம் செய்ய சொல்ல நம்மை அரண்போல் வந்து காத்தருள்வாள் பரம்பொருள் வராகி தேவி என்கிறார்கள் சாத்த வழிபாடு செய்யும் அன்பர்கள். வராகி தேவியின் திருநாமங்கள்: பஞ்சமி, 2வது தண்டநாதேஸ்வரி, 3வது சங்கேதா, 4வது சமயேஸ்வரி, 5 சமயங்கோதா, 6வது வராகி, 7வது போர்தினி, 8வது சிவா, 9வது வார்த்தாளி, 10வது மகாசேனா, 11வது ஆஞ்ஞான சக்ரேஸ்வரி, 12வது அக்ரினி. ஸ்ரீ நவராயண பூஜையில் வராகி தேவியின் முக்கியமான 12 நாமங்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். நாங்கள் கூறியது போல அப்போது செவ்வரளி முதலான சிகப்பு நிற மலர்களை அன்னைக்கு சூட்டுவது கூடுதல் மகத்துவம் கொண்டது. பிள்ளை சூனியம், கண் திருஷ்டி முதலான தீய சக்திகளை நெருங்க விடாமல் விரட்டி அடிப்பவள் என வராகி மாலா எனும் நூலில் போற்றப்படுகிறது. வராகி என்றால் மனசஞ்சலங்கள், வீண் கலக்கம், சத்ருபயம் ஆகியவற்றை விளக்கி சந்தோஷ வாழ்வளிப்பாள் இந்த தேவி. பஞ்சமி திதி நாட்களில் வராகி தேவிக்கு மிகவும் உகந்தமான இந்த நாட்களில் கோவில்களில் சப்த மாதர்கள் சன்னதியில் அருளும் வராகியை வழிபடுவது சிறப்பு. இன்று வீட்டில் வராகி அம்மனை வழிபட கேட்ட வரன்கள் உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். வீட்டில் விளக்கேற்றி வழிபட கடன் தொல்லை கண்டிப்பாக நீங்கும். முக்கியமாக வராகி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக மார்கழி மாதம் என்றால் தேவர்களுக்கெல்லாம் இது முக்கியமான மாதமாகும். இது பிரம்ம முகூர்த்த நேரமாகவும் சொல்லப்படுகிறது தேவர்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சில பரிகாரங்கள், வேண்டுதல்கள், வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்தால் பன்மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியை பற்றி சில குறிப்புகள் மிக மிக ஆன்மீகம் வாய்ந்தவை. இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், முக்கியமாக இந்த நாட்களில் அனைத்து விதமான கஷ்ட நலன்களும் செல்ல இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் வியாழக்கிழமை வரும் முக்கியமான பஞ்சமி திதியை குபேர பஞ்சமி என சொல்லுவார்கள். முக்கியமான வெள்ளிக்கிழமை மதியம் 1:50 மணி வரை இந்த பஞ்சமி திதி சிறப்பாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக வீட்டிற்கு பணம் வருவதற்கு இன்னொரு பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்யலாம். கல்லில் 2 மாங்காய். இந்த 2 அதாவது ஒரு சிறப்பு மிக்க இந்த 2 பரிகாரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒன்று கடன் பிரச்சனை, இன்னொன்று வீட்டிற்கு அதிகப்படியான செல்வம் வர. முதலாவதாக நவகிரகங்களால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து விட்டாலே போதும், பாதி பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். அந்த வகையில் நமக்கு கடன் வருவதற்கு ஒரு மூல காரணமாக இருப்பதுதான் நவகிரகங்கள். நவகிரகங்களுக்கு உரிய பொருள்தான் நவதானியம். நாட்டு மருந்து கடைகளில் இது சிறப்பாக கிடைக்கிறது. நவதானியமும் சேர்த்து ஒரு பாக்கெட் வாங்கி கொண்டுகள் இன்று மாலை 7 மணிக்கு மேல், அதாவது இன்று மாலை 7 மணிக்கு மேலாக பூஜை அறையில் வழக்கம் போல அலங்காரம் செய்து விளக்குகளை ஏற்றி வைத்து விடுங்கள். ஒரு தாம்பூலத்தட்டில் வாங்கி வந்த நவ தானியங்களை கொட்டி பரப்பி அதன் மேலே மண் அகல் விளக்கை வைத்து பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி வராகி அம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டு
அதனால் கடன் பிரச்சனை தீர வைத்தல் வேண்டும் என நீங்கள் வேண்டிக் கொண்டால் நிச்சயம் கடன் பிரச்சனையை ஒழித்து கொடுப்பால் வராகியம்மன். தெய்வம் எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் அந்த நவதானியங்களை எடுத்து காக்கை குருவிகளுக்கு பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுத்து விடலாம். இது முதல் பரிகாரமாக நாங்கள் கூறுவது. உங்கள் வீட்டில் வராகியின் திருவுருவ படம் இல்லை என்றாலும் வராகியை நினைத்து இந்த விளக்கை ஏற்றுபவர்களுக்கு கடன் சுமை நிச்சயம் குறையும். நவ கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளும் முக்கியமாக அடுத்த நாள், அதாவது வெள்ளிக்கிழமையில் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வழக்கம் போல் வாசல் கோலம் போட்டு நிலைவாசல் 2 விளக்குகள் ஏற்றி வைத்து விடுங்கள். பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி சுத்தமான பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றி ஓம் நமோ வராகி தாயின் பாதங்களை பணிவோம் என்று சொல்லி உங்கள் வருமானம் பெருக வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டால் வருமானம் பல மடங்கு உயர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள். முக்கியமாக இந்த பரிகாரத்தை மனதில் நினைத்து கொண்டு சென்றால் அனைத்தும் நல்லபடியாக நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மற்ற தினங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை 3 வாரம் செய்ய வேண்டும், 5 வாரம் செய்ய வேண்டும், அல்ல தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு முறை வழிபாட்டை மேற்கொண்டாலேயே அது பல்லாயிரம் முறை பரிகாரம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த மார்கழி மாதம் வராகி அம்மனை வழிபடக்கூடிய சிறப்புமிக்க சிறந்த நாள் இது. முக்கியமாக நாங்கள் கூறிய இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை வராகி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டால் கண்டிப்பாக நல்லதே நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக வராகி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வராகி அம்மனை வழிபடுங்கள், அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். வராகி அம்மனுக்கு பால், பன்னீர், தயிர், குங்குமம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த பஞ்சமி தினங்களில் முக்கியமாக அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அம்மனுக்கு தீபாராதனை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்க பிரார்த்தனை நிறைவேற தேங்காய் விளக்கேற்றி வழிபாடும் செய்ய வேண்டும். பிறகு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட வேண்டும். முக்கியமாக நாமக்கல் வராகி கோவிலில் நடைபெற்று வருகிறது. கட்டிட திருப்பணிக்கு பக்தர்களால் இயன்ற நிதியுதவி வழங்கி வருகின்றனர். முக்கியமாக இந்த வராகி அம்மனை இந்த பஞ்சமி திதிகளில், அதுவும் குறிப்பாக தேய்பிறை பஞ்சமி திதிகளில் வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.